வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய ஆயிரம் காலத்து பயிர் அத்தியாயம் 10. அப்பாவின் விருப்பப்படி கண்ணனை அன்று மாலை வீட்டுக்கு மலர்விழி அழைத்து வரும்போது முத்தையா அவர்கள் வரவை எதிர்பார்த்து வாசலிலேயே காத்து நின்றார். அதுவரையில் அவர் கூட வராந்தாவில் இருந்த கல்யாணி கண்ணனை கண்டதும் தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு உள்ளே போய் கதவருகில் நின்று கொண்டாள். உள்ளே வாங்க கண்ணன். அப்பா, இவர்தான் கண்ணன், எங்க அப்பா அம்மா. இருவருக்கும் வினயத்துடன் கைகூப்பி கண்ணன் வணக்கம் சொல்ல எல்லோரும் கூடத்துக்கு சென்று உட்கார்ந்தார்கள். அப்பா கண்ணனோடு தனியாக பேச விரும்பலாம் என்ற உயுகத்தில் முகம் கழுவிக்கிட்டு வரேன் என்றபடி மலர்விழி பின்கட்டுக்கு செல்ல கல்யாணியும் சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள். விளையாட போயிருந்த பாண்டியனும் சிநேகிதி வீட்டுக்கு சென்றிருந்த எழிலரசியும் இன்னும் வீடு திரும்பவில்லை. மங்கை மட்டும் மலர்விழியை எதிர்பார்த்து துளசி மாடத்துக்கு அருகில் காத்திருந்தவள் முகம் கழுவ வந்த அக்காவை கண்டதும் ஆர்வத்துடன் அருகில் வந்தாள். கண்ணனின் பழக்கம் தொடங்கிய உடனேயே அவனை பற்றின விவரங்களை மலர்விழி தங்கையிடம் கூறியிருந்ததால் 10 நாள்களுக்கு முன் கண்ணன் தன்னை மணக்கும்படி கேட்டதும், முதல் நாள் இரவு பெற்றவர்களிடம் சம்மதம் கேட்டதும், இன்றைக்கு கண்ணன் வீட்டுக்கு வரப்போவதும் மங்கைக்கு தெரிஞ்ச சமாச்சாரங்களே. என்னக்கா, சரியான ஆளாத்தான் பிடிச்சிருக்க. ஏய், சுமனாச்சும் சொல்லாதே. இன்னும் நீ கண்ணனை சரியா கூட பார்க்கலை. ஏன் பார்க்கலை? நீயும் அவரும் தெருவிலே நடந்து வர்றப்பவே பார்த்துட்டேன். கொஞ்சம் ஒல்லி, மற்றபடி உயரமாக கம்பீரமாக இருக்காரு. கூடத்துக்கு வா, அறிமுகப்படுத்தி விடுறேன். இரு, அப்பா பேசி முடிக்கட்டும். டிஃபன் எடுத்துக்கிட்டு வரேன். முகத்தை கழுவி கொண்ட மலர்விழி ஈரம் சொட்ட நின்றாள். நிஜமா சொல்லு மங்கை, கண்ணன் எப்படி இருக்கார்? அதான் சொன்னேனேக்கா, கம்பீரமாக இருக்கார். ஒரு ஆம்பளைக்கு கம்பீரம் தானே முக்கியம். அதோடு உங்கள் 2 பேர் ஜோடி பொருத்தம் நல்லாவே இருக்குது. அப்புறம் என்ன? தங்கையின் மனப்பூர்வமான பாராட்டு சந்தோஷத்தை தர கிட்டே வந்து அவள் கையை பற்றி தேங்க்ஸ் என்று முணுமுணுத்து விட்டு உள்ளே வந்தாள். பவுடர் பூசி பொட்டிட்டு கலந்திருந்த முடியை சீர் செய்து கொண்டு கூடத்துக்கு அவள் வந்தபோது அப்பாவும் கண்ணனும் தீவிரமாய் பேசி கொண்டிருப்பது புரிய ஒரு பக்கமாய் நின்றாள். எங்கள் மலர் இன்னை வரைக்கும் அனாவசியமாக எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை மிஸ்டர் கண்ணன். எங்கள் மகள்ன்றதுக்காக சொல்லலை. மலருக்கு பொறுப்பு, நிதானம், தெளிவு எல்லாம் அதிகம். அதனாலே தான் அவளாக வந்து இப்படின்னு சொன்னதும் மறுப்பு சொல்ல எனக்கு மனசு வரலை. இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்திலே ஜாதி விட்டு யாரும் பொண்ணு எடுத்ததோ கொடுத்ததோ கிடையாது. உறவுக்காரங்க என்ன சொல்லுவாங்களோன்னு உதைப்பாதான் இருக்குது. ஆனாலும் பொண்ணுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் விட முக்கியம்னு துணிஞ்சிட்டேன். கண்ணன் அவர் பேசுவதை உன்னிப்பாக கவனித்து ஆமோதிக்கிற மாதிரியும் பாராட்டுகிற மாதிரியும் தலையை அசைத்தான். உங்கள் வீட்டில் இதை பற்றி பேசிட்டீங்களா மிஸ்டர் கண்ணன்? கண்ணன் முன்னால் சாய்ந்து உட்கார்ந்தான். மெல்ல சிரித்தான். முதல்ல இந்த மிஸ்டரை விடுங்க. நான் உங்களை விட வயசில் சின்னவன், மருமகனாக ஆக போகிறவன், எனக்கு என்ன மரியாதை என்றவன் தொடர்ந்து, எங்கள் அம்மாவுக்கு நான் செல்ல பிள்ளை. இது நாள் வரைக்கும் எதுவும் கேட்டு மறுத்ததில்லை. அதே மாதிரி இந்த விஷயத்திலும் விட்டு கொடுத்துடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு என்றான். அப்போ இது வரைக்கும் நீங்கள் அவங்க கிட்ட பேசலையா? முத்தையாவின் குரலில் ஏமாற்றம் கலந்திருப்பது போல தோன்ற கண்ணன் அவசரமாய் பதில் கூறினான். பேசுறதுக்கு என்ன தயக்கம்? ஒன்றுமில்லை. வீட்டில் விருந்தாளிங்க வந்திருக்காங்க. அவங்க ஊருக்கு போன பிறகு பேசலாம்னு தான். ஓ, அதுவும் சரிதான். நமக்குள்ளே பேச வேண்டியதை எதுக்கு முதலிலேயே எல்லோருக்கும் டமாரம் அடிக்கணும்? கண்ணனின் கூற்றை ஆமோதித்த முத்தையா மலர்விழி பக்கம் திரும்பி, அம்மா, எங்கள் மலர் டிஃபன் கொண்டார சொல்லு என்றார். மலர்விழி உள்ளே சென்று அம்மா செய்து வைத்திருந்த உருளைக்கிழங்கு போண்டா, சட்னி, கேசரி 2 தட்டுகளில் வைத்து எடுத்து வந்தாள். முக்காலியை கண்ணன் அருகில் இழுத்து போட்டு ஒரு தட்டை அதில் வைத்தாள். இன்னொன்றை தந்தையிடம் கொடுத்தாள். நீ சாப்பிடலையா மலர்? தயக்கமில்லாமல் அப்பாவுக்கு எதிரிலேயே கண்ணன் உபசாரம் செய்வது வெட்கத்தை தர, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க என்று சொல்லி தன் சங்கடத்தை மறைக்க தண்ணீர் டம்ளோடு வந்த மங்கையை காட்டி, இது என் தங்கை மங்கையரசி, பிஎஸ்சி பரீட்சை எழுதியிருக்கா என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். டிஃபன் காஃபி சாப்பிட்டானதும் முத்தையா தன் நிலையை கண்ணனிடம் எடுத்துரைத்தார். நான் சாதாரணப்பட்ட ஆள் கண்ணன். வர்ற வருமானத்துக்குள்ளே செட்டும் கட்டுமா வாழ்ந்து 4 காசு சேர்த்து இந்த வீட்டை கட்டிட்டேன். பிரமாதமாக சீர்வரிசை செய்ய என்னால் முடியாது. அதுக்காக குறையும் வைக்க மாட்டேன். 20 பவுன் நகை போட்டு எனக்கு தெரிஞ்ச விதத்திலே கண்ணியமாக கல்யாணத்தை நடத்துகிறேன். இது தவிர நீளமாக பேசி கொண்டு போனவரை கண்ணன் தடுத்தான். என்னங்க நீங்கள் இப்போ இந்த விவரமெல்லாம் நான் கேட்டேனா? நீங்கள் கேட்காட்டியும் சொல்கிறது
என் கடமை இல்லையா கண்ணன்? பெத்துட்டு மேலே பார்த்துக்கிட்டு நிற்க முடியுமா? கண்ணன் கர்ச்சிப்பை எடுத்து மீசை மேல் படிந்திருந்த காஃபியை துடைத்தான். எழுந்து நின்றான். உங்கள் மகளுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை செய்யுங்க. அதை பற்றி இப்போவே எதுக்கு கவலைப்படணும்? அப்போ நான் கிளம்பட்டுமா? முத்தையா அவனோடு வாசல் வரை வந்தார். உங்கள் வீட்டுக்கு நான் வந்து சம்பந்தம் பேசுறது தான் முறை. எப்போ வர்றதுன்னு நீங்கள் சொல்லிட்டா. கண்ணன் புருவங்களை சுருக்கி கொண்டு அவரை ஏறிட்டான். விருந்தாளிங்க இன்னும் 4-5 நாள்லேயே புரட்டிடுவாங்கன்னே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நானே சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் வாங்க. ரொம்ப சந்தோஷம். மேற்கொண்டு எதுவும் பேச தெரியாமல் முத்தையா கைகளை கூப்பி கொண்டு நிற்க எல்லோரிடமும் சொல்லி கொண்டு கண்ணன் புறப்பட்டான். என்னங்க, அவர் கூட ஸ்டேஷன் வரைக்கும் போய் கொண்டு விட்டுட்டு வாங்க. கதவு பின்னால் நின்று கல்யாணி ஞாபகப்படுத்தியதும் ஆமாமா இருங்க வந்துடுறேன் என்று உள்ளே போக வேகமாக திரும்பியவரை, அதெல்லாம் வேணாங்க, நான் என்ன சின்ன குழந்தையா? இல்லை அந்நியம்மா என்று கேட்டு நிறுத்திவிட்டு சிரிப்பு மாறாமல் கிளம்பினவன் இனியும் எதற்காகவும் தாமதிப்பது முறையல்ல என்பது புரிய அன்றிரவே பிடிவாதமாய் பெற்றவர்களிடம் மீண்டும் மலர் விழி பற்றி பேசினான். எதுவும் சரிப்பட்டு வராமல் போனதும் கடைசி அஸ்திரமாய், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் நான் வீட்டை விட்டு போயாவது அவளை மணக்கிறது உறுதி, இதை புரிஞ்சுக்குங்க என்று பிடிவாதமாய் தாக்க, சுளையாய் 900 ரூபாய் சம்பாதிப்பவனை விட்டு விடுவது எப்படி என்ற அப்பாவும், செல்ல பிள்ளையாயிற்றே ஒழிந்து போகட்டும் என்ற அம்மாவும் மனசே இல்லாமல் எப்படியோ ஒரு தினசாய் சம்மதிக்க அடுத்த வெள்ளிக்கிழமை முத்தையாவை தன் பெற்றவர்களை சந்திக்க வர சொல்லி மலர் விழி மூலம் கண்ணன் செய்தி அனுப்பினான். அத்தியாயம் 11. படியேறி உள்ளே வந்த முத்தையா செருப்புகளை உதறினார். சட்டியை கோபத்துடன் கயிற்றி ஸ்டாண்டில் எறிந்தார். விசிறியை வேகமாக சுழலிவிட்டு இஸ் அப்பாடா என்ற முன்னுகளுடன் நாட்காலியில் உட்கார்ந்தார். வாச வராந்தாவிலும் தோட்டத்திலும் குறுக்கும் நெடுக்கும் நடந்து அப்பாவின் வருகைக்காக தவித்து கொண்டிருந்த மலர்விழிக்கு அவரிடம் காணப்பட்ட சலிப்பு, கோபம், அதிர்ச்சியை தந்தது. ஏன் அப்பா எப்படியே இருக்கிறார்? போன காரியம் என்ன ஆயிற்று? கண்ணனை பெற்றவர்களை சந்தித்தாரா இல்லையா? எதுவும் புரியாமல் அம்மாவை ஏறிட அவள் கிட்டத்தில் வந்து என்னங்க என்றாள். ஏன் எப்படியே இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு போனீங்க இல்லை? அவரை பெற்றவங்களை பார்த்து பேசுனீங்களா? என்னங்க சுவாரஸ்யமில்லாமல் இம்முன்னு சொன்னால்? முத்தையா எரிச்சலுடன் சூழ் கொட்டினார். இந்த இடம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை கல்யாணி. மலர் விழி திடுக்கிட்டாள். என்னப்பா சொல்கிறீங்க? பதைப்புடன் வினவிய மகளை நிமிர்ந்து பார்த்த முத்தையா பெருமூச்சு விட்டார். மனசுக்கு தோணினது தான் சொல்கிறேன் மலர். அப்படி அங்கே என்ன நடந்துச்சு? சொல்லும்படி ஒன்றும் நடக்கலை, ஆனாலும் என்னமோ நேரிடுது. மலர்விழி அப்பாவின் நாட்காலிக்கு சமீபத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்திருந்தாள். விவரமாக சொல்லுங்கப்பா ப்ளீஸ். எனக்கு தலையும் புரியலை, வாலும் புரியலை. முத்தையா துண்டால் முகத்தையும் கழுத்து பிடரியையும் அழுந்த துடைத்து கொண்டார். கண்ணனோட அப்பா அம்மா குணம் அத்தனை வசதியா எனக்கு படலை மலர். அதான் விஷயம். இப்போது கல்யாணி லேசான எரிச்சல் கலந்த குரலில் பேசினாள். விளக்கமாக எதையும் சொல்லாமல், என்னங்க நீங்கள்? சொல்கிறேன், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு சொல்கிறேன். குடிக்க தண்ணி கொண்டு வரியா? மலர் விழி எழுந்து போய் லோட்டாவில் தண்ணீர் கொண்டு வந்து நீட்டினாள். கண்ணன் கொடுத்த விலாசத்தை எடுத்துக்கிட்டு சரியா 5 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். நடேசன், அதான் கண்ணனோட அப்பா இருந்தார். நான் யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு உட்காந்தேன். வீழ்ச்சி பார்த்தாரு. ஏண்டா வந்தேன்னு கேட்குற மாதிரி 5 நிமிஷத்துக்கு எதுவுமே பேசலை. அப்புறம் மெதுவாக இப்படி திடீர்னுட்டு கண்ணன் ஒரு குண்டை தூக்கி போடுவான்னு நாங்கள் நினைக்கலை. எல்லாம் எங்கள் போராத காலம்னாரு. எனக்கு என்ன பதில் பேசுறதுன்னு தெரியலை. இந்த கல்யாணத்திலே எங்களுக்கு கட்டோட இஷ்டமில்லை, ஆனாலும் பிள்ளை வற்புறுத்துறான். வேறு வழி இல்லாமல் சரின்னுட்டோம்னு சொன்னார். அவர் கூறுவதை நம்ப முடியாத மாதிரி மலர் விழித்தாள். நீ நிஜமாவா அப்பாடு பேசினாரா? இதில் விளையாட்டு என்ன மலர்? எனக்கு வாயே எழுப்பிலை. முள்ளு மேலே இருக்கிற மாதிரி அவஸ்தை.
கண்ணன் உங்கள் கூட இல்லையாப்பா? அவர் ஆஃபீஸ்லேருந்து வரலை போல் இருக்கு. நான் பேசாமல் உட்கார்ந்துருந்தப்போ உள்ளே இருந்து கண்ணனோட அம்மா வந்து கூடத்துல நின்றுக்கிட்டாங்க. முடிஞ்சு போன விஷயத்தை இப்போ ஏன் கிளறீங்க? விடுங்கன்னு புருஷனை பார்த்து சொல்லிட்டு என் பக்கம் திரும்பி எங்கள் பையனுக்கு எத்தனையோ வசந்த இடங்கள்லேருந்து நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. என்னமோ தலையெழுத்து. இப்படி ஒரு சம்பந்தம் வரணும்னு சொல்ல வேண்டியது சட்டு புட்டுன்னு சொல்லிடுறேன். கையிலே 10,000 பாத்திரம் வகையறா 5,000, 30 பவுன் நகை, மெட்ராஸ்லேயே கல்யாணம், ரிசப்ஷனுக்கு மெல்லிசைன்னு லிஸ்ட்டு போட்டாங்க. பாரு, நான் இன்னும் திகைச்சு போயிட்டேன். 1/4 மணி நேரம் போல் புருஷனும் பொண்டாட்டியமா மாறி மாறி பேசினாங்க. அப்புறம் சொல்கிறதே சொல்லிட்டோம், இனி முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டு வந்துடுங்கன்னு முத்தாய்ப்பு வைக்க ஆளை விட்டா போரும்னு எழுந்து ஓடி வந்துட்டேன். முத்தையா பேச பேச மலர்விழியின் விழிகளில் நீர் ததும்ப முற்பட்டது. சேச்சா, எத்தனை கீழ்த்தரமான மனிதர்கள்! உண்மையாகவே இப்படி பேசினார்களா? இல்லை விளையாட்டுக்கா? இதென்ன விளையாட்டு? கண்ணனுக்கா இப்படிப்பட்ட பெற்றோர்? நம்ப முடியவில்லையே. தலையை தாழ்த்தி கொண்டு மலர்விழி விசம்ப, என்னங்க இது? என்ன அநியாயங்க இது என்ற கல்யாணி பொறுமினாள். அநியாயம் மட்டுமில்லை கல்யாணி, அநாகரிகம் கூட. சம்மந்தம் பேச வந்து எனக்கு ஒரு கப் காஃபி கொடுக்க கூட அவங்களுக்கு தோணலை பாரு. அதான் மக கஷ்டமாக இருக்குது. அது எத்தனை அல்ப ஜன்மங்களாக இருந்தால் இத்தனை கேவலமாக நடந்துப்பாங்க? மாப்பிள்ளை பேசி சம்மதம் வாங்கிட்டேன்னு சொல்ல கொண்டு தானே நீங்கள் போனீங்க. அப்புறமும் ஏங்க இப்படி? அதான் எனக்கு புரியலை. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி இஷ்டமே இல்லாமல் சம்மதம் கொடுத்ததாலே பிள்ளை மேலே உண்டான கோபத்தை என்கிட்ட காட்டிட்டாங்களா? மலர்விழி சடக்கென்று தலை தூக்கினாள். அது என்ன நியாயப்பா? பிள்ளைக்கிட்ட நேராக நின்று பேச இவங்களுக்கு தைரியம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தான் அகப்பட்டீங்களா? அதான் மலர், நான் முதல்லையே சொன்னேன், அவங்களை பார்த்தா அத்தனை குணம் உள்ளவங்களா தோணலேன்னு. கல்யாணி கைகளை பிசைந்தாள். சொன்னதையே திருப்பி சொல்லிக்கிட்டால யாருக்கு என்ன லாபம்? இப்போ என்ன செய்ய போகிறீங்க? முதல்ல அதை சொல்லுங்கள். முத்தையா மகளை பார்க்க அவள் தலை குனிந்தாள். கண்ணனை பார்த்தா நல்ல பிள்ளையாக தான் தெரிகிறாரு. ஆனாலும் இப்போவே நம்மளை இந்த விரட்டுறாங்களே, இவங்களோட ஆயுசுக்கும் மலர்விழி காலம் தள்ளுறது நடக்கிற காரியமா? அவர் கூறியது ஆமோதித்த கல்யாணி, சீர்வரிசையும் ஏகத்துக்கு கேட்குறாங்களே என்று வருத்தப்பட்டாள். மலர்விழி நேர கண்களுடன் சின்ன குரலில் பேசினாள். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலப்பா. கண்ணன் பேசின பேச்சுக்கும் நீங்கள் இப்போ சொல்கிற வார்த்தைக்கும் துளி கூட சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தோணலை. பொண்ணை பெற்றவங்கிட்ட சீர் அது இதுன்னு பிடுங்கிறது அநியாயம். வாயை திறந்து லிஸ்ட்டு போட்டு கேட்குறது அசிங்கம்னு திடமாக நம்புகிற கண்ணனோட அம்மா இந்த ரீதியிலே பேசினாங்கன்னா அதை நம்புறது கஷ்டமாக தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடுங்க. நாளைக்கு கண்ணன்கிட்ட நான் பேசி விசாரிக்கிறேன். அது வரைக்கும் தயவு பண்ணி எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்கப்பா ப்ளீஸ். இதற்கு மேல் பேச ஒன்றுமில்லை என்பது போல மலர்விழி எழுந்து மொட்டை மாடிக்கு வேகமாக சென்று ஒரு ஓரமாய் அமர்ந்து கொப்பளித்து கொண்டு எழுந்த அழுகையை அடக்கும் முயற்சியில் முழங்கால்களை குத்திட்டு முகத்தை பதித்து கொண்டாள்.